ரிஷபராசிக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். 90 மார்க் கொடுப்பேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். லாபம் கிடைக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது. காதல் சக்சஸ் ஆக போகுது, தொழில் சக்சஸ் ஆக போகுது. ரிஷபத்துக்கு கோல்டன் டைம் பீரியட். எனக்கு போட்டியா ஒருத்தன் இருக்கிறான், அவனை என்னால ஜெயிக்கவே முடியல. ஜெயிக்க போறீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ரிஷபராசிக்கு நான் ஆகா ஓகோன்னு சொல்லுவேன். 90 மார்க் கொடுப்பேன். 90 மார்க் கொடுப்பேன். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சனி பயிற்சியை மட்டும், அதை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன்கள் இல்லை. நீங்கன்றது யாரு? இந்த கையா இல்லது இந்த கையா காலா இல்லை, நீங்கள் இந்த கை கால்கள் முகம் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம். அப்போ 9 கிரகங்களும் எப்படி இருக்குன்றதை ஒரு ஆவரேஜாக வச்சு பார்த்து தான் சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் பலன் சொல்ல முடியும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருந்து 11ஆம் இடம்னு ஒரு லாபஸ்தானத்தில் வர்றார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார். இன்னொன்று பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு வேணாலும் நினச்சிக்கோங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் தான் யோகர். ஏற்கனவே ராசிக்கு யோகராக இருக்கக்கூடிய இந்த யோகர் 11ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுப வீட்டில் வர்றார். அப்போ ஆகா ஓகோன்னு சொல்லலாம். அதனை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு அப்படியே 2ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். அப்போ 2 11ஆம் இடங்கள் பணத்தை பற்றி குறிக்கக்கூடியது. வாழ்க்கையே பணத்தில் தாங்க இருக்கு. பணம் இருந்தால் எதையும் சமாளிச்சுக்கலாம். அம்மாவை தவிர வேற எல்லாத்தையும் பணத்தால் விலைக்கு வாங்கிட முடியும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான அமைப்புகளில் மற்ற பயிற்சிகளும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, மாறப்போகிறார். சனி பயிற்சி நடந்த 2 மாதத்தில் குரு பயிற்சி 2ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. 2 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தாலே ஒருவருக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாக இருக்கும். லாபம் கிடைக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் லாபம் வரும். 2வது 11ஆம் இடத்துடைய மிகப்பெரிய ஒரு சுருக்கமான வார்த்தை வெற்றி. சக்ஸஸ் கிடைக்க போகுது. எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. வயதிற்கேற்றார் போல் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. காதல் சக்ஸஸ் ஆக போகுது, தொழில் சக்ஸஸ் ஆக போகுது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள், ஒரு கோர்ட்டு கேஸு, நீங்கள் உடனே 20 வயசு பையனே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு 50 வயசுக்காரர் இருக்கிறார், 40 வயசுக்காரர் இருக்கிறார். ஒரு நீண்ட கால சட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கோர்ட்டில் இருக்குது, கேஸில் இருக்குது, அதில் இருக்குது. ஒரு பங்காளிங்களுக்குள்ள தகராறு இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கூட வேண்டாம். எனக்கு போட்டியாக ஒருத்தன் இருக்கிறான், அவனை என்னால் ஜெயிக்கவே முடியல. ஜெயிக்க போகிறீங்க. வெற்றி கிடைக்க போகிறது. இதை நீங்கள் பொதுவாக உங்களுடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல யாரிடம் தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, எதில் தோல்வி வரும் என்று நினைத்திருக்கிறீர்களோ, எதை ஜெயிக்கவே முடியலன்னு இருக்கிறீங்களோ, இந்த சனி பயிற்சியில் ஜெயிக்க போகிறீங்க. ஒரு பழக்க வழக்கத்தை கூட ஜெயிக்க முடியலங்க. ஒரு சாயந்தரமான ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எப்போ பார்த்தாலும் இந்த பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது, இந்த பழக்க வழக்கத்தினால சமூகத்தில் எனக்கு கெட்ட பேர், வீட்டில் யாரும் மதிக்கலை, குழந்தைகள் மதிக்கலை, அந்த இப்படி இருக்குது, அல்லது நானே டிஸ்டர்ப் பார்க்குறேன். இந்த பழக்கத்தை வெற்றி கொள்ள போகிறீர்கள். மனக்கட்டுப்பாடு வரப்போகிறது, வெற்றி கிடைக்க போகிறது, குடும்பம் அமைதியாக இருக்க போகிறது, குழந்தைகள் நல்லா இருக்க போது, கணவன் உறவு நல்லா இருக்க போது, மனைவி உறவு நல்லா இருக்க போது, பிரிந்திருந்த கணவன் மனைவின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் சேர்ந்து வாழ போகிறீங்க. ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கிறவங்களாம் திரும்பி வர போகிறீங்க. பாக்கியங்கள் கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கிடைக்கல, வயதிற்கேற்றார் போல, இவைகள் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனினால் அற்புதமாக கிடைக்குங்க. இன்னும் ஒன்று என்ன, ஒரு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு நீங்கள் போக போகிறவங்க, அவங்கள எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இருக்கின்ற இடங்களிலேயே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, குடும்பம், குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதி, குடும்பம் ஏற்படக்கூடிய தன்மை, கணவன் மனைவி உறவு சீராக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நல்ல சனி பயிற்சியாக 90 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இது இருக்குது. ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இருக்கிறதுலே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் வரும். இவ்வளோ நாளாக கூட ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். சார் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் வேலையில் உங்கள் பக்கத்தில் உட்காந்தவங்க இவங்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடைஞ்சல் எல்லாமே தீர்ந்து போகுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு பெரிய இன்னொரு நண்பர் கூட ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கலையோ, யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியலையோ, அத்தனை பேரும் இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் படிப்புன்னு எடுத்து படிப்பாங்க. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்.
அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க மூலியமாக சொத்து பத்தின பிரச்சனைகள், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சொத்து பத்து பிரச்சனைகள், அதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும். ஆனால் டாக்குமெண்ட் மட்டும் வந்திருக்காது. அந்த சொத்து உங்களுக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி இருந்த நிலைமைகள்ல அத்தனை பேருக்கும் அந்த பத்திரம் வந்து சேரும். அது ஒரு பெரிய விஷயம். நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ரமோஷன், நிறைய பேருக்கு வீட்டில் பேர குழந்தைகள் எப்படா பிறப்பாங்கன்னு உட்காந்துருப்பாங்க. அருமையான செல்ல பிராணிகள் குழந்தைகள் பிறக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபத்துக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல போய் சனி உட்காரும் பொழுது யதார்த்தமாக சந்திக்கிறது, பிளான் பண்ணாமல் டக்குன்னு போகும்போது சந்திக்கிறது, அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ரிஷபத்துக்கு கோல்டன் டைம் பீரியட். ஏன்னா 3, 7, 11 கூடிய பாவகங்களில் பொதுவாக இன்பத் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். இன்பத் திரிகோணம்னா ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கமர்ஷியலாக க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா 80% நல்லா இருக்கும், சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அச்சீவ் ஆகிடும். ஸோ ரிஷபத்துக்கு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு வெற்றி ஸ்தானம் தான் அதிகமாக இருக்கும். 3 பேர் 4 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் 4-5 பேர் கூட சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிக்க போகிறாங்க. பெரிய அதிர்ஷ்டம். அதே மாதிரி அவங்க அறியாம தட்டுறாங்க. பணம் அப்படிங்கிறது பல விதங்களில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கோம். பணம் வராமல் யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, மெயினாக நண்பர்கள்கிட்ட பணத்தை கொடுத்து, மெயினாக மூத்தவங்க கிட்ட பணம் கொடுத்து எப்படா வரும்னு உட்காந்து தேவடு காத்துட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லாம் பணமும் வரும். ஸோ பணம் வந்தால் பேசிக்கலாக வைட்டமின் எம் உடம்புல சேர்ந்துக்குன்னு அர்த்தம். ஸோ யூ வில் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஸோ ரிஷபத்துக்கு டைம் பீரியட் நல்லா இருக்குது, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது தான தர்மங்கள். ரிஷபத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, புதுசாக கட்டக்கூடிய கோவில்களுக்கு, புதுசாக கட்டக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்களுக்கு, சிவாலயமாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளுடைய சன்னிதானம் இருந்தாலும் சரி, பெருமை மடமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலனும் சரி, உங்களுடைய ஒரே ஒரு செங்கலார் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்கள் வீடு செங்கலாக பெருசாகும். இவ்வளோதான் விஷயம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம்? ரிஷபராசி நண்பர்கள் பிறந்திருக்கக்கூடிய பல வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களில் பெண் சாபம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அப்படிதான் இருக்கும். அதனால் 5 பெண்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது, சுமங்கலிகளுக்கு வஸ்திரதானம் பண்ணிங்கன்னா கிஃப்ட் வரும். உங்களுக்கு அந்த கிஃப்ட் என்ன வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏற்படும். சனி 11ஆம் வீட்டிற்கு வருவதால் புதிய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிப்பாங்க. 11, 12 ஒன்றை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, ஃபஸ்ட்டு விஷயம். 2வது இன்னோவேஷன்ஸில் நிறையா திங்கிங்ஸ்லாம் வரும். ரிஷபராசிக்காரர்கள் பிராண்டிங், லோகோ, அதெல்லாம் தன்னுடைய ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருந்தேன், ஒரு இட்லி கடை வச்சுருந்தேன், அந்த இட்லி கடைக்கு ஒரு லோகோ பண்ணி அதை பிராண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைக்கெல்லாம் போவாங்க. 5ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு ஜென்ரலாகவே குழந்தை பிராப்திங்கிறதும் 8 பார்க்கறதுனால ஆயுசு விருத்தி. ரொம்ப நாளாக பயந்துக்கிட்டு இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கேனே, சரியாகுமா? அதெல்லாம் சரியாகி உடம்பு சரியாகக்கூடிய அற்புதமான நேரம். 11ல் சனி வர்றதுனால ஒரு தொழில் 2 ரூபா போயிட்டு இருந்த வியாபாரம் இனிமேல் 3 ரூபாய்க்கு போகும். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லாபம் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கான வாழ்வியல் விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்? நல்லா தான் இருக்கே, அப்புறம் எதுக்கு வாழ்வியல் விஷயம்? எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம உடம்பு பார்க்குறாரு சனி, அதனால நிறைய வாக்கிங் போகணும், உடம்பை மந்தம் பண்ணுவார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பரிகாரங்கள் எதுவும் இல்லை. உடம்பை சனி பார்த்தா டயர்ட் ஆகும். காலைல எந்திரிச்சு இன்ஸ்டா ரீல் பார்க்காம இருந்தா போதும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.